1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சத்தமாக வாசிக்கணும், வேதத்தை வாசிங்கள். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் ஒரு பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் மூன்றாம் வசனத்தையும் வாசிப்போம். வசனம் 3. இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையில் கொடும் என்றான். உட்கார்கள். இந்த சபைக்கு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் உளமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சபையை உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமாக நீங்கள் எண்ணுகிறபடினால் உங்களை நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த சபைதான் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே கருதுகிறீர்கள். அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது நான் வாசித்த இந்த வேத பகுதி தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான இடம். இது எல்லாரும் நிமிர்ந்து கவனியுங்கள். தாவீது இன்னும் அவன் ராஜா ஆகி முழுவதும் அவன் அந்த அதிகாரத்தில் இருக்கவில்லை. நல்ல அவன் ராஜாவாக முடிசூட்டப்பட்ட பின்பும் அவனுடைய மகனாகிய அப்சலோம் அவனுடைய சுயநலத்தினாலே அவன் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை தன் வசப்படுத்தி கொண்டான். அப்சலோமினுடைய தன்மை, அவன் எல்லாரையும் வெளியே பார்த்து சிரித்து பேசி கை கொடுத்து கட்டி அணைத்து இவ்விதமாக நான் உங்களுக்காக எல்லாம் செய்வேன், தாவீதால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தாவீதை குறித்து, ராஜாவாகிய தாவீதை குறித்து அவன் தவறான கருத்தை பரப்பிக்கொண்டு இருந்தான். அவ்விதமாக அப்சலோம் ராஜ்யத்தை தன்வசப்படுத்தி கொண்டான், மக்களை தன்வசப்படுத்தி கொண்டான். இப்பொழுது தாவீதோ அங்கிருந்து புறப்பட்டு அவன் வெறுங்காலோடு நடந்து அவன் போக வேண்டியதாயிற்று. அவன் போகும் பொழுது அந்த அவனுக்கு பல இடையூறுகள் இருந்தது, பல கடினங்கள் இருந்தது. ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும், மகனையும் காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். பெரிய பெரிய பொறுப்போடு கூட தாவீது இருந்தார். அந்த நேரத்தில் அவர் இந்த அரண்மனையிலிருந்து தப்பி ஓடும்போது, ஏன்னா தாவீதை கண்டால் கொன்று போட பார்ப்பார்கள், அதனாலே தப்பி ஓடி ஆலயத்துக்குள் போய்விட்டார். ஏன்னா அந்த ஆலயம்தான் அடிக்கடி அவர் போகிற இடம். தாவீதுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் ஆலயம்தான். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொன்னவன் தான் இந்த தாவீது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட விரும்பினவன், அதற்கென்று சகலமும் சேர்த்தவன் அவன். கர்த்தருடைய ஆலயத்திலே வாசற்படியிலே உட்கார்ந்தா கூட பரவாயில்லை, நான் போகாமல் நான் இருக்கக்கூடாது என்று அவ்வளோ மகிமை கொடுத்தான். நான் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவேன்கிற அளவுக்கு அவன் இருந்தான். அந்த ஆலயத்துக்கு அவன் ஓடினான். ஓடி போய் அங்கே ஆசாரியன் அகிமெலேக் என்கிற ஆசாரியன், இன்னும் சுமார் 84 ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் அங்கே ஊழியம் செய்து கொண்டு நிற்கிறார்கள். அதில் ஒரு எப்படி 12 சீஷர்களில் ஒரு யூதாஸ் இருந்தானோ அதே மாதிரி அங்கே இருந்த அநேக பல ஆசாரியர்கள் நடுவிலே 84 ஆசாரியர்கள் நடுவில் ஒரு தோவேக்கு என்கிற ஒருவன், யூதாஸ் காரியோத் மாதிரி ஒருவன் பொல்லாதவனும் இருந்தான். ஆளோடு ஆளாய் எல்லாம் ஒரே வஸ்திரம் உடுத்தியிருப்பார்கள், அவனுடைய உள்ளம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. தோவேக்கு என்பவன் பிந்தி அந்த சரித்திரத்தை வாசித்தால் அந்த தோவேக்கு என்பவன் தாவீது ஆலயத்துக்கு வந்ததை அவன்தான் காட்டி கொடுத்தான். அங்கிருந்து அவன் பொருட்களை வாங்கி போனதை காட்டி கொடுத்தான். இது நிமித்தம் சவுல் என்னப்பட்டவன் புறப்பட்டு வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்த ஆசாரியர்கள் 84 பேரையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டான். இந்த ஒரு தோவேக்கு காட்டி கொடுத்ததுனால 84 ஆசாரியர்கள் வெட்டப்பட்டு செத்து போனார்கள். அவர்கள் வெட்டப்பட்டு சாகுவதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் அத்தனை பேரும் தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால. சரி, இந்த சம்பவங்கள் சம்பவிக்கிற நேரம் அது. அந்த ஆலயத்துக்குள்ளே
தாவீது ஓடுகிறான். ஓடி அகிமெலேக் என்கிற ஆசாரியனை பார்த்து, எனக்கு இங்கே 5 அப்பமாகிலும் ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறான். ஏன்னால் தாவீதுக்கு உணவில்லை, பசி. அவனுக்கு இருந்த சிச்சுவேஷனில் பார்த்தா அவனுடைய வயிற்று பசி மட்டுமல்ல, வாழ்க்கை பசி அது, அவனுடைய ராஜ்ய பசி அது. அதனால் அவன் ஓடி வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் 5 அப்பமாகிலும் ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறான். அதான் 3ஆம் வசனம். அவனுக்கு அந்த அகிமெலேக் என்கிற ஆசாரியன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இங்கே கர்த்தருக்கென்று படைக்கப்படுகிற பரிசுத்த அப்பமே அல்லாமல் வேறே அப்பம் இல்லை என்றான். பொதுவாக அந்த ஆலயத்திலே 12 கோத்திரத்தின் சார்பாக 12 அப்பங்கள் அப்ப மேஜையிலே வரிசையாக அடுக்கப்படும். குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அப்பம் அகற்றப்பட்டு புது அப்பம் அங்கே வைக்கப்படும். சரியாக தாவீது அந்த அப்பம் மாற்றப்படுகிற நேரத்தில் தாவீது உள்ளே புகுந்து அப்பம் உண்டான்னு கேட்கிறான். அதற்கு அகிமெலேக்கு சொல்லுகிறான், தேவனிடத்தில் படைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த அப்பமே அல்லாமல் வேறே அப்பம் இங்கே இல்லை. உடனே தாவீது சொல்லுகிறான், அதை எனக்கு கொடும் என்று கேட்டான். பரிசுத்த அப்பம். ஆசாரியன் சொன்னான், இப்போ அப்பம் மாற்றப்படுகிற நேரம், அதனாலே உனக்கு நான் கொடுப்பது தவறல்ல என்று அகிமெலேக் என்கிற ஆசாரியன் அந்த தேவாலயத்து பிரமாண ஒழுங்கையும் மீறவில்லை. தாவீதுக்கு அவன் உதவி செய்யும்படி அப்பத்தை கொடுத்தான். தாவீது அந்த அப்பத்தை வாங்கின கையோடு இன்னொரு கேள்வி கேட்கிறான். நான் ரொம்ப அவசரமாக வந்து விட்டேன். பாருங்கள், இந்த வசனத்திலே அவன் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். 8ஆம் வசனத்திலே தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். ராஜாவின் காரியம் அவசரமாகையால், அந்த வரியை நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் வேதத்தில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ராஜாவின் காரியம் அவசரமாகையால், அது ரொம்ப அவசரமாக வந்திருக்கிறேன், அதனால் நான் பட்டயத்தையும் எடுக்கலை ஈட்டியும் எடுக்கலை, உம்மிடத்தில் ஏதாவது ஈட்டியாவது பட்டயமாவது இருக்கிறதா என்று தாவீது கேட்கிறான். முதலாவது அவன் கேட்டது அப்பம், தேவ சமூகத்து அப்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்த அப்பம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது அவன் கேட்கிறான், ரொம்ப அவசரமாக வந்தேன், ஏன் பட்டயத்தை ஈட்டி எடுத்துக்கொண்டு வரவில்லை, ஆகையால் உம்மிடத்தில் ஏதாவது பட்டயமாவது ஏதாவது ஈட்டியாவது இருந்தால் தர வேண்டும் கேட்க. அதற்கு அகிமெலேக் என்கிறவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற கோலியாத்தின் பட்டயமே அல்லாமல் வேறே பட்டயம் இங்கே இல்லை என்று சொன்ன உடனே தாவீது சொன்னான், அதற்கு நிகரில்லை, நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்றான். 2 காரியங்கள் வேணும் நமக்கு. தேவ சமூகத்து அப்பம், 2வது தேவாலயத்தில் வைக்கப்பட்ட எதிரியின் பட்டயம், கோலியாத்தின் பட்டயம். இதனுடைய ரகசியம் என்ன? முதலாவது நமக்கு அப்பம் வேணும். தேவ சமூகத்தை அப்பம் புசிக்காவிட்டால் பட்டயத்தை கையாளவும் முடியாது, தூக்கவும் முடியாது. அது கோலியாத்தின் பட்டயம். அவன் ஒரு பெரிய அரக்கன், மிகப்பெரிய ராட்சத புத்திரன். அவனுடைய பட்டயம் மிக பெரியது, நீளமானது, மிகவும் கனத்தது. அதை ஒருவனும் தூக்கவே முடியாது. சின்ன வயதில் தாவீது கோலியாத்தை எதிர்க்கும்படி ஏலே என்ற பள்ளத்தாக்கிலே அவன் போய் நின்றபோது இந்த கோலியாத் என்பவன் சவால் விட்டு கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் கையிலே பெரிய பட்டயம். தாவீது அந்த கோலியாத்தை எதிர்க்க போகிறேன் என்று அவன் புறப்படுகிறான். சவுல் இடத்துல போய் சொல்லுகிறான், ராஜாவாகிய சவுல் இடத்துல. சவுல் என்ன பண்ணுகிறான், என்னுடைய இராணுவ உடையை நீ உடுத்திக்கொள், என்னுடைய பட்டயத்தை நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி சவுலுடைய பட்டயத்தை தாவீதுக்கு கொடுத்து அனுப்புகிறான். தாவீது அதை எடுத்து போட்டு பார்க்குறான். சவுலுடைய பட்டயத்தை எடுத்து போட்டு உபயோகித்து பார்க்கிறான். அவனால் அதை தூக்கவும் முடியவில்லை,
அவன் அந்த வஸ்திரத்திலே பழக்கம் இல்லாததுனாலே, அந்த இராணுவ வஸ்திரம் அவனுக்கு பழக்கம் இல்லை. அதனால் அவனால் நடக்கக்கூட முடியவில்லை, அவனுக்கு இயங்க முடியவில்லை. அவன் சொன்னான், இது எனக்கு சரி வராது, இதை சொல்லி கீழே கழட்டி போடுகிறான். சவுளுடைய பட்டயத்தை கூட அவனால் உபயோகிக்க முடியாது, தூக்கி போட்டு விட்டான். பிறகு ஆற்றிலே போய் அவன் பழக்கப்பட்ட ஆற்றிலே போய் 5 கூழாங்கல்லை எடுத்து கொண்டு வந்து அதில் ஒரு கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்தினான் என்பது உங்களுக்கு தெரியும். மீதி 4 கல் மீதி இருக்குது, இன்னும் 4 கோலியாத்து வந்தாலும் வீழ்த்தலாம். ஆண்டவர் கொடுத்தா என்றைக்குமே எக்ஸ்ட்ராவாக தான் கொடுப்பார். உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது பாஸ்டர் அப்படின்னு வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு மட்டும் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை, இனி வரப்போகிற 4 பிரச்சனைகளுக்கும் சேர்த்து தீர்வு கொடுத்து பலப்படுத்தி அனுப்புகிறவர் தான் கர்த்தர். கர்த்தர் என்றைக்குமே அட்வான்ஸாக செய்வார், எக்ஸ்ட்ரா அவர் நமக்கு கொடுத்து அனுப்புகிறவர். நம்மளால் கிரகிக்க முடியாது, புத்தி கெட்டாது, அடிஷனலாக கொடுப்பார், எக்ஸ்ட்ரா கிருபை கொடுப்பார். ஆகவே அவன் ஒரு கல்லைத்தான் பயன்படுத்தினான், கோலியாத்தை வீழ்த்தினான். மீதி 4 கல்லையும் வைத்து கொண்டான். ஏனென்றால் கோலியாத்துடைய சகோதரர்கள் இன்னும் 4 பேர் உண்டு, அரக்கர்கள். பிந்தி காலத்தில் அதில் இன்னொரு அரக்கன் புது பட்டயத்தை வைத்து கொண்டு வந்து தாவீதை கொல்ல வந்தான். ஆகவே அரக்கர்கள் நிறைய இருந்தார்கள். அந்த 4 பேருக்கும் சேர்த்தே தேவன் அந்த ஆயுதங்களை, சின்ன கூழாங்கல்லை தான் கொடுத்தார். மனுஷனுடைய பார்வையிலே கூழாங்கல் சின்ன விஷயம், ஆனால் சின்ன விஷயமும் தேவனுடைய நாமத்தினாலே அனுப்பப்படுமானால் பெரிய சாதனையை சாதித்து கொண்டு வரும். அந்த கூழாங்கல்லை எடுத்து அவன் அடப்பை பையிலே போட்டு அவன் சுழற்றும் போது என்ன சொன்னான்? நீ உன் தேவனாய், நீ உன் இராணுவத்தோடும் உன் ஈட்டி பலத்தில், நீ உன் சேனை பலத்தில், உன் உடம்பு பலத்தில் நீ வார, நானோ நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்ற அந்த நாமத்துக்கு தான் மதிப்பு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தினாலே அந்த கூழாங்கல்லை அவன் சேர்த்து அனுப்பும்போது, கர்த்தருடைய நாமமும் கூழாங்கல்லும் இணைந்து போகும்போது பெரிய கோலியாத் விழுந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கோலியாத் விழுந்த உடனே தாவீது அதோட சந்தோஷப்படலை. நம்மன்னா கோலியாத் விழுந்துட்டா, நம்ம விழுந்துட்டான்ட்டு ஓடி போய் 4 பேருக்கு சொல்லி உடனே அதை பறைசாற்ற பார்ப்போம். கோலியாத் விழுந்தாலும் தாவீது ஓடினான், எதிர்த்து ஓடி தாவீதின் மேல் ஏறி நின்று கொண்டு கோலியாத்தின் பட்டயத்தை உருவி, அவன் ஒரு பட்டயத்தை அதை உருவி அந்த கோலியாத்தின் தலையை துண்டித்து, கோலியாத்தின் தலையை ஒரு கையிலே பட்டயத்தை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு சவுலுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். இங்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும், சவுலுடைய பட்டயத்தையே யூஸ் பண்ண பழக்கம் இல்லை, எனக்கு பலன் இல்லைன்னு சொன்ன தாவீது, இவன் எவ்வாறு திடீரென்று பெரிய சவுலாலே ஜெயிக்க முடியாத அரக்கன் கோலியாத்து, அவனுடைய பட்டயத்தை இவன் எப்படி தூக்கினான்? எப்படி கோலியாத்தின் மேல் ஏறி நின்று கொண்டு அவன் தலையை துண்டித்து தூக்கினான்? அது ஒரு வித்தியாசமான வல்லமை. அது தேவனுடைய பலன், அது கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற பெரிய வல்லமை. இவனையும் தாண்டி வேலை செய்யும் வல்லமை, இவன் பலத்தை தாண்டி வேலை செய்யும் வல்லமை, இவன் திறமையை தாண்டி வேலை செய்யும் இன்னொரு வல்லமை, அதுதான் பரிசுத்தாவினுடைய வல்லமை. பரிசுத்தாவின் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, கோலியாத்தினுடைய பட்டயத்தை அவன் எப்படி உருவினான் நினைச்சு பார்க்க முடியாது. சின்ன தாவீது பெரிய கோலியாத்தினுடைய பட்டயத்தை உருவின வேகம், அவன் ஓடின வேகம், அவன் அந்த கோலியாத்தின் தலையை துண்டித்து ராஜா சவுலுக்கு முன்னால் கொண்டு நிற்கிற அந்த வேகம். இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகளுக்குள்ள கோழைத்தனம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. நமக்கு விரோதி பிசாசு அப்பப்போ தலையை நீட்டுவாங்க. ஏதாவது ஒன்று, உபவாசம் அல்லது ஜபம் அல்லது ஒரு பாட்டு அல்லது ஒரு கைத்தட்டுதல், ஏதாவது ஒன்று பண்ணி அவன் தலையை துண்டித்து நம்ம கடந்து முன்னால் போவோம். இங்கே பார்த்தா தலையை துண்டித்த மாதிரியே இருக்காது, ஆனால் அதான் நடந்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தா என்னால் அந்த பிசாசை ஜெயிக்க முடியலையே, எப்படி ஜெயிச்சேன்னு தெரில, அது பரிசுத்தாவின் பலத்தில் தான் நீ ஜெயிச்ச. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அதெல்லாம் சின்ன கல்லுனால் கோலியாத்து நமக்கு சின்ன துதி ஸ்தோத்திரங்கள்லேயே ஜெயிக்கலாம் தெரியுமா? சின்ன ரொம்ப சிம்பிளாக்கி வச்சுருக்கார் இயேசு. சிலுவையில் அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சிம்பிளாக்கிட்டார். நீ ஸ்தோத்திரம் பண்ணாலே நீ ஜெயிப்ப. நீ வாய் திறந்து மனம் திறந்து நல்ல போல்டாக சத்தமிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் எவ்வளவு கோலியாத்தை ஜெயிச்சுட்டு உன்னால் வந்திருப்போம். அல்லேலூயா. சரி, இந்த துதித்தலே தேவனுக்கு முன்பாக இன்பமானது, ஏற்றது. எல்லாவற்றிலும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். துதித்துக்கொண்டே கார் ஓட்டுறது, மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது, ஜெபித்துக்கொண்டே துதித்துக்கொண்டே சபைக்கு வருது. துதித்தலோடு ஆனந்த சத்தத்தோடைய உம்முடைய சன்னிதானத்தில் நான் வருவேன். தாவீது சொல்கிறேன், வரும்போதே பாட்டு பாடிக்கொண்டு துதித்து கொண்டு வர்ற அனுபவம். நான் விரும்பும் சபை அப்படின்னு ஒரு பெரிய நான் எதிர்பார்க்கிற சபையை என் மனதிலே வைத்து கொண்டு நான் வாழ்கிறேன். அதை சொல்ல, நான் விரும்பும் சபையை நான் இன்னும் பார்க்கவில்லை, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். நான் விரும்பும் சபையில் 600 பேர் கொயரில் இருக்கணும், 6 பேர் வயலின் வாசிக்கணும் வரிசையில் நின்று. நான் விரும்பும் சபை. அதில் விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? ஏகப்பட்ட கனவுகள் உண்டு. வெறும் கனவு இல்லை. நான் பைத்தியக்காரன் கிடையாது சும்மா கனவை கண்டுட்டு போகிறதுக்கு, சும்மா கனவை கண்டு தோற்று போகிறதுக்கு நான் பைத்தியக்காரன் கிடையாது. இதை நம்பின தேவனுடைய மனுஷன் நான் காண்பேன், என்னோடு சேர்ந்தவர்களாகிய நீங்களும் காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த போன ஃபோர்ஸை பாருங்களேன். தாவீது போகிற வேகம், ஃபோர்ஸ், இந்த பட்டயத்தை உருவுறது. அவனால் இந்த கோலியாத் சவுல் பட்டயத்தையே தூக்க முடியாதவன் எப்படி கோலியாத் பட்டயத்தை தூக்க அவனுக்கு பலம் வந்துச்சு? நீங்கள் நினைப்பீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு ஊழியமெல்லாம் கஷ்டம், நம்மளால் செய்ய முடியாது தான். ஆனால் பரிசுத்தாவி உங்களை மேலே வந்து இறங்கும் போது நீங்கள் செஞ்சிருவீங்க. டக்குன்னு முடியும், வேலை முடியும், ஊழியம் செய்ய முடியும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண முடியும். ஒருத்தன் கல் நெஞ்சமாக இருப்பான், அவனை போய் எப்படி பேசுறது? அவன் பட்டயத்தை எப்படி உருவது? போவீங்க, அவன் ஜெயிச்சு கர்த்தருடைய உங்கள் பின்னால் அவன் வந்து நிற்பான். ஒரு எக்ஸ்ட்ரா பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. புது பவர், பலன், ஆவியானவருடைய வரம். அது என்னன்னா, இவன் அந்த கோலியாத் பட்டயத்தை உருவி அவனை கோலியாத்தை அழித்து முடித்துட்டு அந்த பட்டயத்தை ஒரு துணியில் சுருட்டி நேராக எங்கே கொண்டு வந்தான் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அங்கே வச்சான், அர்ப்பணித்தான். அதாவது நான் ஜெயித்த இந்த வெற்றி, நான் கோலியாத்தை ஜெயித்த அடையாளமாகிய இந்த பட்டயத்தை நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவ வீட்டில் கொண்டு வந்து வச்சான். அதாவது நம்முடைய வெற்றிகளை வைக்க வேண்டிய சிறந்த இடம் தேவ ஆலயம். நம்முடைய வெற்றிகள் பாதுகாப்பாக இருக்க போகிற சரியான இடம் தேவனுடைய ஆலயம். அதான் எந்த வெற்றியையும் இங்கே வந்து சாட்சி சொல்லி காணிக்க செலுத்தி நாம் அந்த மாதிரி கொண்டு போவோம்னா அவைகள் பாதுகாக்கப்படும். அந்த பட்டயம் அங்கே பாதுகாப்பாக இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து தாவீது அவன் அந்த ஆலயத்துக்கு ஓடி அஹீமெலேக்குங்கிற ஆசாரியனை பார்த்து அப்பம் கேட்டான். தேவ சமூகத்து அப்பம் கொடுக்கப்பட்டது. அதை கையில் வாங்கின உடனே சொல்கிறான், ஒரு பட்டயமாவது ஈட்டியாவது ஏதாவது வேணும். நான் பட்டயத்தை எடுத்து வரவில்லை, ஈட்டை எடுத்து வரவில்லை, காரணம் ராஜாவின் காரியம் அவசரம் என்றான். உடனே அகிமெலேக்கு சொன்னான், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற கோலியாத்தின் பட்டயம் இங்கே ஒரு துணிகளில் சுருட்டி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். உடனே தாவீது சொன்னான், அதற்கு நிகர் இல்லை என்றான். என்னைக்கு பரிசுத்தாவி அவன் மேல் வந்து அவனை பலப்படுத்தினாரோ அன்னையிலிருந்து கோலியாத்தின் பட்டயத்தை தூக்கவும் அவனுக்கு நிரந்தர பலனும் அவனுக்கு கிடைத்தது. நண்பர்களே, தற்காலிக திடீரென்று தூக்கக்கூடிய, திடீரென்று ஒரு வேலையை செய்யக்கூடிய பலனும் உங்களுக்கு வரும். அதே வேளையில் நிரந்தரமாக அந்த வல்லமையை கர்த்தர் காப்பாற்றி வருவார், நிரந்தரமாக காப்பாற்றுவார். பெரிய பட்டயத்தை தூக்கக்கூடிய பலன் தொடர்ந்து தாவீதுக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நான் படிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நான் பட்டயத்தை எடுத்து வரவில்லை, நான் ஈட்டியும் எடுத்து வரவில்லை. ஏன்னா ராஜாவின் காரியம் அவசரம். அதனால் நீர் எனக்கு ஒரு பட்டயமாவது ஈட்டியாவது கொடும். ஆலயத்தில் வந்து வாங்குகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவனுடைய ஆலயத்திலே
சாதித்து முடித்த ஒரு பட்டயம் இருக்கிறது, அது உங்கள் கைக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வல்லமையான பட்டயம் இருக்குது, அது உங்கள் கைக்கு வரணும். அந்த பட்டயம் என்றால் அது ஒரு அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு புது அந்நிய பாஷை, அது ஒரு புதிய பலம். நம்ம கையில் கத்தியவா கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்புகிறார் இல்லை. இந்த வேதவசன பட்டயம் இருக்குது, அதே வேளையில் நம்முடைய வாயிலே கூர்மையான பட்டயம் போல் இருக்கிறது. பரிசுத்தாவினால் நிறைஞ்ச நான் பேசுகிற அந்நிய பாஷையும் புது பலனும் அபிஷேகமும் தான். அதுதான் புது பலனாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தாவீதுடைய சொந்த பட்டயத்தை அவன் கொண்டு வந்து ஜெயிக்க முடியாது. இனிமே அவனுக்கு தேவை தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு பட்டயம். இனி உன் சொந்த பலத்தில் நீ வாழ முடியாது, உன் சொந்த திறமையில் நீ வாழ முடியாது. நீ தாவீதாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், ஆனால் உன் சுய பட்டயத்தினால் முடியாது. ஏன்னா ராஜாவின் காரியம் ரொம்ப அவசரம். சாதாரண காலத்தில் உன் பட்டயம் யூஸ் ஆகிருக்கும், உன் திறமை யூஸ் ஆகிருக்கும், உன் படிப்பு யூஸ் ஆகிருக்கும், உன் தாளந்து யூஸ் ஆகிருக்கும். ஆனால் இனி ராஜாவின் காரியம் ரொம்ப அவசரம். அருமையானவர்களே, மையப்பகுதி, உலகத்தின் மையப்பகுதியிலே யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. யுத்த பிரகடனம் அறிவிச்சாச்சு. ராஜா காரியம் ரொம்ப அவசரம். தேசத்தில் இனிமேல் பஞ்சத்தையும் யாரும் தடுக்க முடியாது, யுத்தங்களையும் யாரும் தடுக்க முடியாது. அதெல்லாம் மேசியா வந்தால் மாத்திரம்தான் எல்லாம் சரியாக வரும். அவர் வருவார், பரிசுத்த சபையை எடுத்துக்கொண்ட பின்பு 7 வருடத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை அழித்துவிட்டு 1000 வருஷம் சமாதான ஆளுகையை அவர் வைப்பார். அந்த ராஜ்யம், அந்த கர்த்தத்துவம் என்றைக்குமே நிலைத்து நிற்கும். அந்த 1000 வருஷ அரசாட்சி சீக்கிரத்தில் ஆண்டவர் பூமியிலே, அதாவது நம்ம எல்லாம் நினைக்கலாம் 1000 வருஷ அரசாட்சி எங்கேயோ நடக்கும் என்று. இல்லை, நாம் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதுப்பாட்டை பாடினார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருஷம் எங்கே ஆளுவோம்? மத்திய ஆகாயத்தில் அல்ல, பரலோகத்திலும் அல்ல, பூமியிலே ஆளுவோம் சொன்னால் இந்த பூமியிலே சமாதானம் உண்டாயிருக்கும். இயேசுவே ராஜாவாக இருப்பார். இன்றைக்கி நம்ம இயேசு ராஜான்னு சொன்னால் யாருமே அதை பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுவே பூமிக்கு ராஜாவாக வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நாமெல்லாம் அவருடைய மந்திரிகளாக, நாம் அவருடைய சார்பில் இருக்கிறவர்களாக இருப்போம். நம்மோடு சேர்ந்து தான் அவர் ஆட்சி செய்வார். நாம் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுக்காக பூமியில் நீங்கள் என்ன பாடுபட்டீர்களோ, பாடுபட்ட சபை தான் ஆளுகை செய்ய சபையாக மாறும். பாடுபட்ட விசுவாசி ஆளுகை செய்கிற விசுவாசியாக மாறும். பாடுபட்ட ஊழியக்காரர்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தேவை தேவ சமூகத்து அப்பம். இன்றைக்கு உங்களுக்கு தேவை ஒரு புது பட்டயம். இந்த ரெண்டும் உங்களுக்கு எடுத்தால் நீங்கள் மறுபடியும் இழந்து போனதை திரும்ப பிடிக்கலாம். தாவீது இழந்து போன தேசத்தை, ராஜ்யபாரத்தை மறுபடியும் சுதந்திரித்து கொண்டான். அவன் தேவ பலத்திலே போனான், தேவ சமூகத்து அப்பத்தை புசித்து போனான். உங்கள் உடம்பு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் இது உங்களையும் தாண்டின ஒரு பலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதோ ஒரு பட்டயத்தை நீங்கள் தூக்க வேண்டியது இருக்கும். அது உங்கள் எதிரியின் பட்டயமாக இருக்கும். எதிரி உங்களுக்கு விரோதமாக யூஸ் பண்ணுற பட்டயத்தை நீங்கள் பிடுங்கி அவனுக்கு விரோதமாக யூஸ் பண்ணுறதுக்கு என்றால் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் புது பலனை கொடுக்கணும். இந்த அப்பத்தை புசித்தவர்களுக்கு தான் பலன் இருக்கும். திருவிருந்தில் பங்கு பெறாதவங்களுக்கு எப்படி பலன் இருக்கும்? திருவிருந்து இல்லை, இயேசுவோட சரீரத்தில் நம்ம பங்கு பெறலை, அவருடைய ரத்தத்தில் பங்கு பெறலை. அதான் இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தது. சும்மா அதை செய்யலை அவர். அது எவ்வளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்குன்னு தான் அவர் அதை செய்தார். அதுபோல் சொன்னார், நீங்கள் நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள். அப்போ உலகம் முழுவதும் இதை செய்கிறாங்க, எங்கும் இது பண்ணுறாங்க. திருவிருந்து நடக்குது, சின்ன கூட்டத்திலையும் நடக்குது, பெரிய பெரிய ஆலயங்களில் நடக்குது, எல்லா சர்ச்சிலையும் நடக்குது திருவிருந்து. இங்கே திருவிருந்தில் நம்ம பங்கு பெறும் இதே நேரம் முழு உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கிய பந்தியிலும் நீங்களும் நானும் இடம் பெறுகிறோம். நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக மாறி விடுகிறோம். கரங்களை எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி கரங்களை அசைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உடனே அப்பத்தை, தேவ சமூகத்து அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் அடுத்து அவர் கொடுக்கிறது பட்டயம். ஹல்லேலூயா. அது ஒரு விசேஷித்த அபிஷேகம். அப்போ தான் சாசு நிறைய பிளான்களை போட்டு வேலை செய்வாங்க. அவன் பிளான்களையும் அடித்து நீங்கள் தின்னு, அது தெரியல, அது பிசாசுடைய பிளான் எனக்கு தெரியலையே, அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பட்டயத்தினால பிசாசனுடைய எல்லா திறமைகளையும் திட்டங்களையும் அவன் உங்களுக்கு விரோதமாக செய்ய நினைத்த எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் முன்னால் போவீங்க. மொத்தத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு கையில் அப்பமும் உங்கள் கையில் பட்டயத்தையும் வாங்கி கொண்டு போங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெல்கிசேதேக் என்ற
பரிசுத்தவான் ஆபிரகாமை சந்தித்ததை குறித்து நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிப்பீர்கள், எபிரேயர் நிருபத்திலும் வாசிப்பீர்கள். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்தான். ஏன் சந்தித்தான்? ஆபிரகாம் யுத்தத்தில் போய் ஜெயித்து விட்டு திரும்பி வருகிறான். 4 ராஜாக்களை விரட்டி விட்டு ஜெயித்து அவன் திரும்பி வரும் பொழுது மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்கிறான். சந்தித்து அவனுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்குறான். இது ஆபிரகாம் கேட்கவில்லை, இது தேவனுடைய செயல், தேவனுடைய திட்டம், இது காட்ஸ் மெத்தட் அண்ட் காட்ஸ் சிஸ்டம். வெற்றி பெற்று வருகிற ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் மெல்கிசேதேக்கு பிரதான ஆசாரி அவன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்குறான். அதை வாங்கிவிட்டு தன்னுடைய வெற்றியிலே கிடைத்த கொள்ளைப் பொருளிலே தசமபாகத்தை அவன் அந்த மெல்கிசேதேக்கு கொடுத்துவிட்டு அவன் சென்றான் என்பதை நம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். நமக்கு மெல்கிசேதேக்கு இயேசுதான் பிரதான ஆசாரியராய் ஒவ்வொரு திருவிருந்து நாளிலும் அவர் நம் மத்தியிலே வருகிறார், உலாவுகிறார். சில நேரங்களிலே நான் அவரை பார்த்திருக்கிறேன், சில நேரங்களிலே நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன். அவருடைய உருக்கத்தை உணர்ந்திருக்கிறேன், அவருடைய மன உருக்கத்தை உணர்ந்திருக்கிறேன், அவருடைய பாரத்தை உணர்ந்திருக்கிறேன். திருவிருந்தில் அவர் ரொம்ப பாரத்தோடு இருப்பார், ரொம்ப துக்கமுகமாக இருப்பது போல இருப்பார். அதை நான் பார்த்திருக்கிறேன். அது அல்லாமல் திருவிருந்த நேரத்தில் அவரே மக்கள் நடுவிலே உலாவுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவதூதர்களை கூட 1 முறை 2 முறை தேவதூதர்களை நான் பார்த்திருக்கிறேன். திருவிருந்த நேரத்தில் தேவதூதர்கள், வாரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வரிசையாய் நிற்கிறதை பார்த்திருக்கிறேன். ஒரு தூதன் அங்கிருந்து இன்னொரு தூதன் கையிலே கொடுக்க, அந்த தூதன் அடுத்த தூதன் கையிலே கொடுக்க, அப்படியே மாறி 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 சபைக்குள்ளே அந்த காரியங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருக்கிறதை என்ன கொடுக்கான்னு தெரியாது எனக்கு. அது என் கண்ணில் படலை, அவன் கொடுக்குறான். ஒரே ஒரு முறைத்தான் பெரிய பெரிய விளக்கு, நல்ல எரிகிற லைட்டெல்லாம் அங்கேருந்து வாங்கி தூதர்கள் கொண்டு வந்து சபைக்குள்ளே அந்த லைட்டுகளை, பெரிய பெரிய விளக்குகளை பரிமாறுகிறதை நான் கண்டேன். அருமையானவர்களே, புதிய சாட்சியாக இருப்பீங்க. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும், உங்கள் ஒளி வந்தது. அப்போ நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது விளக்கை கொடுக்குறார், புது பட்டயத்தை கொடுக்குறார். நீங்கள் எந்த பலத்தோடு போகிறீங்க? நீங்கள் இன்றைக்கி தேவ சமூகத்தை அப்பத்தை புசித்து போகணும். ஏண்டா ராஜாவின் காரியம் ரொம்ப அவசரம். இதில் நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்ய வேலைகளில் ஒருவராவது அசதியாக இருக்கக்கூடாது. உபவாசத்திலும் ஜபத்திலையும் அசதியாக இருக்கக்கூடாது. அதில் ஒரு வேகத்தை நீங்கள் காட்டணும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து நமக்கு பலன் கொடுப்பார். அவருடைய விஷயங்களில் அவர் கரெக்டாக இருப்பார். உங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அது கட்டாயம் அவர் செய்வார். இன்னும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய கை தனி கை அல்ல, அது இயேசுவின் கையோடு கோர்க்கப்பட்ட கை அது. அதனால் தைரியமாக நீங்கள் போகலாம். உங்கள் கையில் வெறும் கையும் கிடையாது. நீங்கள் புது பட்டயத்தை வாங்கிட்டு தான் போகிறீங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட பட்டயத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது எதிரி ஒரு காலத்தில் பயன்படுத்தியிருக்கலாம், இனி நீங்கள் பயன்படுத்துவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்கள் அவனை ஜெயிக்க பயன்படுத்துவீங்க. ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு உங்களை அனுப்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். உண்மையிலே தேவ சமூகத்து அப்பம் எனக்கு வேண்டும் என்று காத்திருங்கள். உண்மையிலே எனக்கு ஒரு புது பட்டயம் வேண்டும் என்று நீங்கள் காத்திருங்கள். எல்லாரும் எழும்பி நின்று தலைகளை உயர்த்தி இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாவின் காரியம் அவசரம் என்று ஃபீல் பண்ணுறீங்களா? உலகம் முழுவதும் இன்றைக்கி அவசரம்தான். ஆமென். ஹல்லேலூயா. துரிதமாக செய்யணும். சகைவே மெதுவாக இறங்கிவான்னு அவர் சொல்லலை, சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வேலை அவசரம். பிரதர் உணரணும். டேக் இட் ஈஸி, அப்படி வராதிங்க. மெதுவாக போகலாம் வரலாம் அப்படி நினைக்காதீங்க. யார் எப்படி வராங்கங்கிறதெல்லாம் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். ராஜாவின் காரியம் அவசரம்னு ஒரு முறை சொல்லுங்கள் எல்லாரும். ராஜாவின் காரியம் அவசரம். ஹல்லேலூயா. உங்கள் பட்டயம் ஆகாது, உங்கள் ஈட்டி ஆகாது. எனக்கு படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, நான் பிழைச்சிக்கிடுவேன் சொல்லாதீங்க. தாவீது சொன்னால் அந்த பட்டயத்தை நான் கொண்டே வரல, அதெல்லாம் கொண்டு வர வேண்டாம். தேவ ஆலயத்தில், தேவ சமூகத்தில் ஒரு பட்டயம், தேவ சமூகத்திலிருந்து ஒரு திறமை உனக்கு கொடுக்கப்படும், தேவ சமூகத்திலிருந்து ஒரு அனாயிண்டிங் உனக்கு கொடுக்கப்படும். அதுதான் உன்னை வாழ வைக்கும், அதுதான் உன்னை தூக்கி எடுக்கும். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஜெபித்து முடித்த உடனே ஒரு நிமிடம் நாம் எல்லாரும், ஒரு 2 நிமிடம், ஆமென், 120 செகண்ட் வரைக்கும் கையை தட்டி நிறுத்தாமல் துதிக்க தயாராயிருங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உபத்திரவத்தின் குகையிலே நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தாலும்
நாங்கள் மீட்க வேண்டிய அனைத்தையும் மீட்பதற்காக இப்பொழுது ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். தேவ சமூகத்து அப்பத்தை பெற்று நாங்கள் இந்த இடத்துல பலத்தோடு கூட புறப்பட்டு போக இருக்கிறோம். எங்களுக்கு புது பட்டயமும் தேவைப்படுகிறது ஆண்டவரே. எங்கள் பட்டயத்தை நாங்கள் கொண்டு வரவில்லை, ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அது பழையது. அந்த அனுபவம் எல்லாம் செல்லாது. அங்க பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாது. ஆண்டவரே, வந்திருக்கிறது பெரிய புதிய பிரச்சனை. அந்த புதிய யுத்தத்தில் நாங்கள் ஜெயிப்பதற்கு தேவ ஆலயத்திலே வைக்கப்பட்ட பட்டயம்தான் எங்களுக்கு வேண்டும். ஆகையால் இங்கே இருக்கிற பட்டயத்தை ஒன்று எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தரலும். இங்கிருந்து திறமைகள் புறப்படட்டும், இங்கிருந்து அபிஷேகம் புறப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் சக்திக்கு மிஞ்சின ஒரு வல்லமை எங்களை பயன்படுத்தட்டும். இந்த அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு வெற்றியை மட்டும் எதிர்பார்க்கிறோம். தோல்வி எங்களுக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. ஹல்லேலூயா. வறுமை எங்களுக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. கடன் எங்களுக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. வியாதி எங்களுக்கு வாக்கு பண்ணப்படவில்லை. எங்களுக்கு வெற்றியை மட்டுமே வாக்கு பண்ணியிருக்கிறேன். சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறேன். எவ்விதத்திலும் நாங்கள் சம்பூர்ணமாக இருக்கிறதை வாக்கு பண்ணியிருக்கிறேன். பரிபூர்ண ஜீவனை நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். வந்திருக்க அத்தனை பேரை ஆசீர்வதியும். இந்த சபையை ஆசீர்வதியும். இந்த சபையுடைய வேலையில் சீக்கிரம் முடிக்கணும் ஐயா ராஜா, சீக்கிரம் முடிக்கணும் ராஜா. இன்னும் எங்கள் சபை ஆலயத்தை சீக்கிரத்தில் பிரதிஷ்டை பண்ண அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு 2 நிமிஷம் தான் கை தட்டணும். இயேசுவே இயேசுவே என்று சத்தம் எல்லாரும் சொல்லிக்கணும். இயேசுவே 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 இயேசுவே. கர்த்தர் கொடுத்த தேவ சமூகத்து அப்பத்தின் பலன், தேவன் கொடுத்த தேவ சமூகத்து அப்பத்தின் பலன், இந்த கர்த்தருடைய பந்தியின் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்ட பட்டயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க சுகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் 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 ஆமென். இந்த டைம் இன்னும் முடியல, டைம் இன்னும் முடியல. இன்னும் துதியுங்கள் துதியுங்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசுவே இயேசுவே ராஜா, காப்பாற்றுகிற தேவன், தூக்கி எடுக்கிற கர்த்தர், ஆண்டவரே முத்திரை போடுகிற கர்த்தர். இன்னும் முத்திரை பெறாதவர்களுக்கு முத்திரை போடும் ஆண்டவரே. சீல் பண்ணுங்க ஆண்டவரே. முத்திரை போடுங்க ஆண்டவரே. முத்திரை போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்க வீட்டில் போன ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வரும். தூரத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். 3 முறை ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஆமென்.